ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட மார்ச் 14 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்காங்கல்ல, அவன் வந்து ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுறான். என்ன கேம்பெயின்னா, சுனியே பசோரா அப்னோசான்ற ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுறான். இது யார் லான்ச் பண்ணுறதுனா, எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ்னு பார்த்தோம். எங்கே லான்ச் பண்ணுறான்னா, மும்பையில் லான்ச் பண்ணுறான். இதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறான். யாருன்னா, பங்கஜ் திருப்பதின்றவங்களை வந்து பிராண்ட் அம்பாசிடராக ஃபிக்ஸ் பண்ணுறான். இதோட தீம் என்னன்னு பாருங்களேன், ட்ரஸ்ட், ஃபேமிலி கேர் அண்ட் குவைட் ஹீரோயிசம். அப்போ ட்ரஸ்ட், ஃபேமிலி கேர் அண்ட் குவைட் ஹீரோயிசம்ன்றது தான் இதோட தீம். ஆப்ஜெக்டிவ் என்ன? டு ப்ரொமோட் அவேர்னஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றின அவேர்னஸை வந்து பீப்புளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணுறான். யாருன்னா எஸ்பி ஜெனரல் இன்சூரன்ஸ். அந்த கேம்பெயின் பேர் சுனியே பசோரா அப்னோசான்ற ஒரு கேம்பெயின். அதுக்கு பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னா பங்கஜ் திருப்பதியை வந்து அப்பாயின் பண்ணுறான். இதோட கிரியேட்டிவிட்டி ஏஜென்சி யாருன்னா டிபிடபிள்யூஏ லிண்டாஸ் தான் இதோட கிரியேட்டிவிட்டி ஏஜென்சி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, இந்தியன் ஆர்ச்சிட் ஃபெஸ்டிவல் வந்து 2026 வந்து கனெக்ட் ஆக போகுது. இந்த ஈவெண்ட் எங்கே நடக்க போகுதுன்னா, சிக்கிம்ல நடக்க போகுது. சிக்கிம்ல எங்கன்னா பாக்கியோங்கன்ற டிஸ்ட்ரிக்ட்ல சிக்கிம்ல நடக்க போகுது. தென் இது பேர் என்ன, இந்தியன் ஆர்ச்சிட் ஃபெஸ்டிவல். இது யார் ஆர்கனைஸ் பண்ண போதுன்னா, நம்ம ஐசிஆர் இருக்காங்க, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சேர்ந்த நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் ஆர்ச்சிட்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன, டு ப்ரொமோட் ஆர்ச்சிட் டைவர்சிட்டி கமர்ஷியல் கல்டிவேஷன் தான் இதோட ஆப்ஜெக்டிவ். ஹைலைட் இந்த ஈவெண்ட்டோட ஹைலைட் என்னன்னா, இந்த குயின் ஆஃப் ஆர்ட்ன்ற ஒரே ஒரு ஆர்ச்சிடை வந்து 40,000 rupees சோல் பண்ணியிருப்பாங்க. தென் அப்புறம் பார்ட்டிசிபென்ட் ரிசர்ச்சர், ஃபார்மர்ஸ், டிஷ்யூ கல்ச்சர், அது மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. நியூ வெரைட்டி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, மொத்தமாக 13 நியூ வெரைட்டி ஆர்ச்சிட் ஹைபிரிட் ப்ராசஸ்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்ன, சிக்கிம் வந்து 450 ஆர்ச்சிட் ஸ்பீசியஸ் வந்து வச்சிருக்கு. அருணாச்சல் பிரதேஷ் தான் ஆர்ச்சிட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. மொத்தமாக 40% ஆஃப் ஆர்ச்சிடை வந்து அருணாச்சல் பிரதேஷ் தான் கேரி பண்ணியிருக்கு. நம்ம இப்போ சிக்கிம் பற்றி பார்ப்போமா? சிக்கிமோட கேபிட்டல் என்ன, கேங்டாக். அதோட சீஃப் மினிஸ்டர் யார், பிரேம் சிங் தாமாங். கவர்னர் யார், ஓம் பிரகாஷ் மாத்தூர் தான் அதோட கவர்னர். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏஸ் அவார்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எத்தனாவது எடிஷன் தான், 8th ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் 8 ஏஸ் அவார்டு. இதோட வெனியூ எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, தாஜ்மஹால் பேலஸ் மும்பையில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட தீம் என்னன்னா, பிரேக் த்ரோ த இயர் ஃபார் உமன்ஸ் ஸ்போர்ட்ஸ். உமன் ஸ்போர்ட்ஸை வந்து பிரேக் த்ரோ பண்ணுற மாதிரி ஒரு தீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹைலைட்ஸ் என்னன்னா, டாப் ரெகக்னைசேஷன் யாருன்னா, ஏஸ் ஆஃப் ஏசஸ் நீ யாருன்னா யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, மேரிகோமுக்கும் இவங்க ரெஸ்லர் மேரிகோமுக்கும் ஷாஷி மாலிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. மேரிகோம் வெயிட் லிஃப்டா, இவங்க வந்து ஷாஷி மாலிக் வந்து ரெஸ்லர். இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஏஸ் ஆஃப் ஏசஸ்ன்ற ஒரு டாப் ரெகக்னைசேஷன் கொடுத்துருக்காங்க. இது எதை ஹைலைட் பண்ணுறாங்கன்னா, இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, ஓடிஐ ஜெயிச்சாங்கல்ல, ஓடிஐ வேர்ல்ட் கப் வந்து ஜெயிச்சாங்கல்ல, அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஸ்டேட், இந்த ஸ்போர்ட்ஸுக்கான பெஸ்ட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, பீகார் தான் பெஸ்ட் ஸ்டேட்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ். தென் பீகாரை பற்றி பார்ப்போம். பீகாரோட கேபிட்டல் என்ன, பாட்னா. அதோட சீஃப் மினிஸ்டர் யார், நிதிஷ்குமார். கவர்னர் வந்து ஷையத் அக்தர் ஹாசினா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, ஈரானை பற்றின நியூஸ். ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, வார் நடக்கிறதுனால வித்ரா பண்ணுறான். எதுல இருந்தா, FIFA வேர்ல்ட் கப்லேருந்து வித்ரா பண்ணுறான். ஏன்னா FIFA வேர்ல்ட் கப் எங்கே நடக்க போதுனா, யூஎஸ்ஏல நடக்க போகுது. அவனுக்கும் ஈரானுக்கும் தான் வந்து வார் நடக்குது. ஸோ என்ன பண்ணுறான்னா, FIFA வேர்ல்ட் கப்லேருந்து வித்ரா பண்ணுறான். ஹோஸ்ட் கண்ட்ரி யாருக்கு பாருங்க, FIFA வேர்ல்ட் கப் 2026க்கு யூஎஸ்ஏ, கனடா, மெக்சிகோ தான் ஹோஸ்ட் கண்ட்ரி. ரீசன் என்ன, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். அவனுக்கு இவனுக்கும் நடுவில் வந்து வார் நடக்குதுல்ல. ஸோ இது யார் அனௌன்ஸ் பண்ணுறதுனா, அகமது டான்மலே, ஈரானோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தான் வந்து இதை இது பண்ணுறாரு. இது என்ன குரூப் கீழே வரும்னா, குரூப் ஜிக்கு கீழே வரும். தென் ஈரானை பற்றி பார்ப்போமா? ஈரானோட கேபிட்டல் என்ன, டெஹரான். அதோட பிரசிடென்ட் என்ன, மசூட் பெஸெஷ்கியான். தென் நெக்ஸ்ட் நியூஸ், லூட்டினன்ட் ஜெனரல் தீராஜ் சேத்தை வந்து அப்பாயின் பண்றாங்க. எதுக்கு அப்பாயின் பண்றாங்கன்னா, வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபா வந்து அப்பாயின் பண்றாங்க. யார, லூட்டினன்ட் ஜெனரல் தீராஜ் சேத்தை வந்து வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபா வந்து அப்பாயின் பண்றாங்க. அவரோட கரண்ட் ரோல் இப்போ என்ன ரோல்ல இருக்காருன்னா, காம்ப்டலர் ஆடிட்டிங் ஜெனரல் ஆஃபீஸிங் கமாண்டிங் இன் சீஃபா வந்து சதர்ன் ஏர் கமாண்டுக்கு வந்து இவர் வந்து கரண்ட் ரோல்ல இருக்காரு. அவர் என்னவா மாத்துறாங்கன்னா, வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபா மாத்துறாங்க. யார்கிட்ட இவர் ரிப்போர்ட் பண்ண போறாரு, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் யாரு, ஜெனரல் உபேந்திர திவேதி கிட்ட வந்து அவரை வந்து ரிப்போர்ட் பண்ண போறாரு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, ரேசர் பே வந்து ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்றான். என்ன இனிஷியேட்டிவ்னா, ஏஐ பவர்டு ஏஜென்ட் ஸ்டுடியோ வந்து லான்ச் பண்றான். இது என்ன பண்ண போகுதுன்னா, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் பேமெண்ட்டுக்கான ஒரு ஏஐ வந்து யார் லான்ச் பண்றாங்கன்னா, ரேசர் பே. எந்த ஈவெண்ட்லனா, FTX 2026 பெங்களூர்ல நடந்தது. அந்த ஈவெண்ட்ல தான் லான்ச் பண்றான். பர்பஸ் என்ன, ஆட்டோமேட் பண்றது. எதை ஆட்டோமேட் பண்றதுன்னா, ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன் யூசிங் ஏஐ ஏஜென்ட். ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்லாம் வந்து ஏஐ வச்சு ஆப்ரேட் பண்றதுக்காக வந்து ரேசர் பே வந்து ஏஐ பவர்டு ஏஜென்ட் ஸ்டுடியோ வந்து ஆப்ரேட் பண்றோம். தென் இதுக்குள்ள இருக்க டெக்னாலஜி என்ன யூஸ் பண்றாங்கன்னா, கிளாட் ஏஜென்ட், SDK, ஆந்த்ரோபிக்ன்ற ஒரு டெக்னாலஜி வச்சு தான் இந்த வந்து ஏஐ வந்து. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, சம்ரிதி கேந்திரான்றது எதுக்கு கீழே வருதுன்னா, பாரத் நெட் என்ற ஒரு போர்ட்டல் கீழே வருது. இதை யார் ரிலீஸ் பண்ணுறதுனா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்ன பண்றாங்கன்னா, லான்ச் பண்றாங்கன்னா சம்ரிதி கிராம். இது 5 டிஜிட்டல்னா பிசிக்கல் பிளஸ் டிஜிட்டல் சர்வீஸை வந்து ரிலீஸ் பண்றான். ஒரு பைலட் ப்ராஜெக்ட் இன்ட்ரடியூசிங் சம்ரிதி கேந்திராஸ். இட் செலக்ஷன் ஆஃப் ரூரல் ஏரியா வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷனை பற்றி அவேர்னஸ் கொடுக்கறது, எஜுகேஷன் கொடுக்கறது, இ கவர்னஸ் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ண போறான். இனிஷியேட்டிவ் என்ன, சம்ரிதி கிராம் டிஜிட்டல்
சர்வீஸ் பைலட். இது யார் லான்ச் பண்ணுறதுனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தான் லான்ச் பண்ணுறான். ஃபீச்சர் என்ன, சம்ருதி கேந்திரானா ரூரல் சர்வீஸ் ஹப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. நம்ம பார்த்தோம்ல ஃபைகட்டல்னா ஃபிசிக்கல் ப்ளஸ் டிஜிட்டல் சர்வீஸ் கொடுக்க போகிறோம். பர்பஸ் என்ன, இந்த ப்ரொவைட் இ ஹெல்த், இ எஜுகேஷன், இ கவர்னன்ஸ் இன் வில்லேஜ் சைடில் வந்து இ கவர்னன்ஸ், இ எஜுகேஷன்லாம் கொடுக்கறதுக்காக. டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணுறான்னா பாரத் நெட் ஹை ஸ்பீட் ப்ராட்பேண்ட். நம்ம முன்னாடி பார்த்தோம் பாரத் நெட்னு ஒரு போர்ட்டல். எதுக்காகனா ஹை ஸ்பீட் ப்ராட்பேண்ட் சர்வீஸ்க்காக, வைஃபை அந்த இன்டர்நெட்காக. தென் லொக்கேஷன் என்னென்ன லொக்கேஷன்னா மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷில் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு பைலட் ப்ராஜெக்டாக இனிஷியேட்டிவாக லான்ச் பண்ணுறான். இதோட மிஷின் எந்த மிஷின் கீழேனா வந்து டிஜிட்டல் இந்தியா 2.0 மிஷின் கீழே தான் வந்து சம்ருதி கேந்திரா வந்து வருது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பண்ணுறான்னா ஆர்பிஐ வந்து ட்ரக் பஸ் பண்ணுறான். ட்ரக் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறான். எந்த ஆப்ரேஷன் கீழேனா ஆப்ரேஷன் ஒயிட் ஹேமர்னு ஒன்று வந்து டைரக்டர் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான்னா ஆப்ரேஷன் ஒயிட் ஹேமர்னு ஒன்று கண்டக்ட் பண்ணி இந்த ஆந்திர பிரதேஷ் என்டிஆர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு கேண்டர்சன் ட்ரக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறான். எவ்வளோ சீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 237 kg வந்து அசஸ்பரையில் நம்ம வந்து சீஸ் பண்ணியிருக்கான். வேல்யூ என்ன 47 crores. தென் ஆந்திர பிரதேஷ் பற்றி பார்ப்போமா. ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் என்ன அமராவதி. சீஃப் மினிஸ்டர் யார், சந்திரபாபு நாயுடு. அதோட கவர்னர் யார், அப்துல்லா நாசர். அப்போ டிஆர்ஐ டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுறான்னா ஒரு ஆப்ரேஷன் கனெக்ட் பண்ணுறான், ஆப்ரேஷன் ஒயிட் ஹேமர்னு. எதுக்காகனா ட்ரக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காக. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கோஆபரேஷன் இருக்கான்ல கேஎஸ்ஆர்டிசி, அவன் என்ன பண்ணுறான்னா ரிசீவ் பண்ணுறான்னா பிஎஸ்யூ நேஷனல் அவார்டு, பப்ளிக் செக்டர் யூனியன் நேஷனல் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணுறான். என்ன எதுக்கு இல்லைனா எக்ஸலன்ஸ் இன் இன்னோவேஷன் கேட்டகரிக்காக. என்ன இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கான்னா தாவணி சப்தனான்ற ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கான். யாருன்னா கேஆர்சிடிசி, கர்நாடகா ஸ்டேட் ரோடு டிரான்ஸ்போர்ட் கோஆபரேஷன் வந்து தாவணி சப்தனான்ற ஒரு அசசிபிலிட்டி இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கான். அதோட பர்பஸ் என்ன, விஷுவலி இம்பேக்ட் இருக்காங்கல்ல அவங்க அந்த பேசஞ்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. எது மூலியமா, எந்த ஃபீச்சர் மூலியமானா ஆடியோ பேஸ்டு பஸ் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் நேவிகேஷன். ஆடியோ பேஸ்ட்லேயே பஸ் வருது போகுது, அது எங்கே போகுது, எந்த நேவிகேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து கீ ஃபீச்சர்ஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான். இதோட இம்ப்ளிமெண்டேஷன் என்ன, மொத்தமாக 200 பஸ் வந்து மைசூரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான். இது யார் டெவலப் பண்ணுறதுனா ரைஸ்டு லைன் ஃபவுண்டேஷன், ஐஐடி டெல்லி கீழே வர ரைஸ்டு லைன் ஃபவுண்டேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறான். சப்போர்ட் என்ன, யார் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனா ஜிஐசெட் ஜெர்மனி வந்து இந்த இனிஷியேட்டிவ் கீழே சப்போர்ட் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி கர்நாடகா என்ன அவார்டு வாங்கியிருக்குன்னா நேஷனல் அவார்டு ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் அர்பன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து கேஆர்சிடிசி வந்து 2025 அவார்டு வாங்கியிருக்கு. இந்த கர்நாடகா பற்றி பார்ப்போம். கேபிட்டல் என்ன பெங்களூரு. சீஃப் மினிஸ்டர் யார், சித்தாராமையா. கவர்னர் யாருன்னா தவராச்சந்தா கெஹ்லோட். நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, இந்தியன் ஆர்மி வந்து பார்ட்டிசிபேட்டட் இன் த நேஷனல் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சிம்போசியம் 2026 வந்து இந்தியன் ஆர்மி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இது எங்கே நடக்க போகுதுன்னா ஸ்கோப் கன்வென்ஷன் சென்டர் நியூ டெல்லியில் நடக்க போகுது. இந்த ஈவெண்ட் பேர் என்ன, நேஷனல் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சிம்போசியம். எங்கன்னா ஸ்கோப் கன்வென்ஷன் சென்டர் நியூ டெல்லியில் நடக்க போகுது. இதோட ஆர்கனைசர் யார் பண்ணுறதுனா NCAM, நேஷனல் சென்டர் ஆஃப் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். எதுக்கு கீழே வரும்னா மெய்டி கீழே, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வரும். ஆர்மி ரெப்ரஸன்டேட்டிவ் யாருன்னா லூட்டினன்ட் ஜெனரல் ராஜ்குமார் ஷானி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் EME தான் வந்து ஆர்மி ரெப்ரஸன்டேட்டிவாக இதில் வந்து அட்டன் பண்ணியிருப்பார். இதோட தீம் என்னன்னா ஏஎம் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி கம்பேட் ஃபோர்ஸ் ரீஜெனரேஷன். ஏஎம் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி கம்பேட் ஃபார் ரீஜெனரேஷன் தான் வந்து இதோட தீம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, த நேஷனல் டைலாக் ஆன் ஆன்லைன் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் வந்து யார் இனாகிரேட் பண்ணுறதுனா நம்ம யூனியன் மினிஸ்டர் இருக்கல, யூனியன் ஹோம் செக்ரட்டரி யார் கோவிந்த் மோகன் வந்து ஒரு நேஷனல் டைலாக் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த நேஷனல் டைலாக் பேர் என்னன்னா ஆன்லைன் கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் சைல்டுன்ற ஒரு நேஷனல் டைலாக். இது எங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா பாரத் மண்டபம்ன்ற ஒரு வென்யூவில் தான் நடக்க போகுது. எங்கன்னா நியூ டெல்லியில். ஈவெண்ட் பேர் என்ன, நேஷனல் டைலாக் ஆன் ஆன்லைன் கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் சைல்டு. தென் பாரத் மண்டபத்தில் நடக்குது. இது யார் இனாகிரேட் பண்ணுறதுனா கோவிந்த் மோகன், யூனியன் ஹோம் செக்ரட்டரி. இதோட ஆர்கனைசர் யார், யார் பண்ணுறதுனா I4C, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறான். இது எது கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். நம்ம ஹோம் மினிஸ்டர் யார், அமித்ஷா. கீ இனிஷியேட்டிவ் என்ன பண்ணுறாங்கன்னா மாஸ்டர் ட்ரெயினர் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ன்றது ரிலீஸ் பண்ணுறாங்க. தென் லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று இன்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜி ஆக்ட் 2000 கீழே தான் வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பாரத் விஸ்டார்ன்றது ஒரு AI பிளாட்ஃபார்ம். எதுக்காகனா நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்காக ஒரு AI பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. பாரத் விஸ்டார்னா பிளாட்ஃபார்ம் நேம் பாரத் விஸ்டார். அதோட ஃபுல் ஃபார்ம் விர்ச்சுவலி இன்டெகிரேட்டட் சிஸ்டம் டு அசஸ் அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு யூனியன் பட்ஜெட் 2026-2027 வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதோட அலோகேஷன் என்னன்னா 150 crores வந்து இந்த பிளாட்ஃபார்முக்காக அலோகேட் பண்ணுறாங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி. யார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் யார், சிவராஜ் சிங் சௌகான் தான் யூனியன் மினிஸ்டர். அது கீழே தான் வருது. டைப் என்ன, AI பவர்டு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இதோட டைப்பு. இதோட ஃபீச்சர் என்ன, வாய்ஸ் ஃபஸ்ட்டு மல்டிலிங்குவல் AI சிஸ்டம். இப்போ வந்து ஏதோ கிராப் ரெசிடியூ இருக்குது, இல்லைனா கிராப்புக்கு ஏதோ டிசீஸ் வந்துருச்சுன்னா மல்டிலிங்குவலில்
அதுக்கான கியூர் தர மாதிரி ஒரு ஏஐ சிஸ்டம் தான் பாரத் விஸ்டார். பர்பஸ் என்ன? ப்ரொவைட் ரியல் டைம் பர்சனலைஸ்டு ஃபார்ம் அட்வைசரிஸ். நான் தான் சொன்னல, அட்வைஸ் தருவாங்க. இது டேட்டா சோர்ஸ் யார்கிட்ட இருந்து வரப்போகுதுன்னா கவர்மெண்ட் டேட்டா பேஸ் கீழேயும், அப்புறம் ஐசிஆர் இருக்கால, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அவனோட டேட்டா பேஸ் கீழே தான் அட்வைஸ் தர போகிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? யோகா மகோத்சவ் 2026. யோகா மகோத்சவ்னா ஒன்றும் இல்லை, 100 days இருக்குது. ஒன்றும் வந்து இன்டர்நேஷனல் யோகா டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு 100 days இருக்குது. 12th இன்டர்நேஷனல் யோகா டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு 100 days இருக்குது. அதுக்காக ஒரு கேம்பெயின் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கேம்பெயின் பேர் தான் யோகா மகோத்சவ். எப்போ இன்டர்நேஷனல் யோகா டே கண்டக்ட் ஆக போகுதுன்னா June 21, 2026. ஸோ இது எங்கே, இந்த வென்யூ எங்கே நடக்க போகுதுன்னா விஜயன் பவன், நியூ டெல்லியில் வந்து நடக்க போகுது. இதோட கீ கேம்பெயின் என்ன? 100 days, 100 ஆர்கனைசேஷன், 100 cities. அப்போ 100 நாள் இருக்குது. அதுக்காக ஒரு கீ கேம்பெயின் லான்ச் பண்ணுறாங்க. அந்த கீ கேம்பெயின் பேர் 100 days, 100 ஆர்கனைசேஷன், 100 cities. இதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா MDNIYM, மொராஜ் தேசாய் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகான்றவன் தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறான். எதுக்கு கீழே வரும்னா 100 மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழே தான் வரும். ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் என்ன பண்ணுறான்னா யோகா அட் 100 ஐகானிக் லொகேஷன் தான் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ். ஹெல்த் ஃபோக்கஸ் என்ன? 10 யோகா ப்ரோட்டோகால்ஸ் ஆஃப் NCDஸ்க்காக எம்ஓ யார் கூட சைன் பண்ணுற பாருங்க. இதுக்காக வித் பில்ட் யோகா 365 டெய்லி ஃப்ரீ செக்ஷன் கூட எம்ஓஐ சைன் பண்ணுறோம். இந்த நெக்ஸ்ட் பார்க்குமா யூரோப்பியன் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி யாருன்னா டென்மார்க். என்ன பண்ணுறான்னா டு எலிமினேட் மதர் டு சைல்டு வெர்டிகல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் HIV அண்ட் சிஃபிலிஸ். இது ரெண்டுத்தையுமே வந்து மதர் டு சைல்டில் வந்து எலிமினேட் பண்ணுறான். யார் ரிலீஸ் பண்ணுறான்னா, இது யார் சர்டிஃபை பண்ணுறான்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் சர்டிஃபை பண்ணுறான். என்னன்னா டென்மார்க் வந்து ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு எலிமினேட் பண்ணுறான். எதனா மதர் டு சைல்டு வெர்டிகல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் HIV அண்ட் சிஃபிலிஸை வந்து எலிமினேட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணுறான். இது யார் சர்டிஃபை பண்ணுறான்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. தென் பால்டேந்தர் ஷானா யாருன்னா டு பிகம் த நேபாளிஸ் யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக வந்து அப்பாயிண்ட் ஆயிருப்பார். அவர் எந்த வயசில் அப்பாயிண்ட் ஆயிருக்குன்னா 35 yearsல பால்டேந்தர் ஷான்ற ஒரு பர்சன் வந்து நேபாளோட பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இவரோட அச்சீவ்மெண்ட் ஹிஸ்டாரிக் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஃப்ரம் மதேசி கம்யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டியிலிருந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் 35 years ஓல்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து நேபாளுக்கு வந்து அப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. யாரை டிஃபீட் பண்ணினா KP சர்மா ஒலின்ற ஒரு பர்சன் இருப்பார். அவரை டிஃபீட் பண்ணி பால்டேந்தர் ஷா வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. நேபாளை பற்றி பார்ப்போம். நேபாளோட கேபிட்டல் காட்மாண்டு. கரன்சி வந்து நேபாளிஸ் ரூபி. பிரசிடென்ட் யாருன்னா ராம்சரண் போல்டல். அப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டர் இப்போ தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. பால்டேந்தர் ஷா தான் வந்து பிரைம் மினிஸ்டர். அப்புறம் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஹிக்கல் டெக்னாலஜி, அது பெங்களூர் ஸ்டேட்டை சேர்ந்த ஹிக்கல் டெக்னாலஜியும் பேஸ்ட் ஃபார்ம் செக்யூர்ட் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட். யார்கிட்ட கான்ட்ராக்ட் வந்து செக்யூர் பண்ணுறாங்கன்னா DSL ஏவியேஷன் இருக்காங்கல்ல, ஃப்ரான்ஸோட DSL ஏவியேஷன் கூட ஒரு கான்ட்ராக்ட் செக்யூர் பண்ணுறாங்க. எதுக்காகனா டு மேனுஃபேக்சர் கிரிட்டிக்கல் அசம்பிளி ஃபார் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டோட கிரிட்டிக்கல் அசம்பிளி யூனிட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஹிக்கல் டெக்னாலஜி வந்து DSL ஏவியேஷன் கிட்ட வந்து ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் வந்து செக்யூர் பண்ணுறான். எதுக்காகனா ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் காம்பனன்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக. எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறான்னா த டெவலப்மெண்ட் கம்ஸ் அலாங் வித். எதுக்கு இல்லைனா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்னா இந்தியா பிளான்ஸ் டு ப்ரோக்யூர் 114 அடிஷனல் ரஃபேல் ஜெட் F4 F5 வேரியண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ண போறான். யார் அப்ரூவ் பண்ணுறதுனா டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சில் இருக்காங்க, நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சில் இருக்காங்க, அவன் அப்ரூவ் பண்ணுறான். எதை அப்ரூவ் பண்ணுறான்னா 114 அடிஷனல் ரஃபேல் ஜெட்டை வந்து நம்ம வாங்குறதுக்காக அப்ரூவ் பண்ணுறான். இதோட டோட்டல் ஒர்த் என்னன்னா 3.25 lakh crores வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? ஆர்எம் நச்சம்மைன்ற ஒரு உமன் இருக்காங்க. அவங்க கிரியேட் ஹிஸ்ட்ரி பை பிகமிங் த ஃபர்ஸ்ட் உமன் டு பி ஆப்ரேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷனல் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் இந்தியா. ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் உமனாக வந்து நச்சம்மைன்றவங்க வந்து அப்பாயிண்ட் ஆகுறாங்க. எந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் கீழேனா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிடெட் கீழே தான் வந்து அப்பாயிண்ட் ஆகுறாங்க. இவங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் உமன் டு ஹெட் த ஆப்ரேஷனல் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் இந்தியாவுக்கு ஹெட் அப்பாயிண்ட் ஆகுறாங்க. இதோட டார்கெட் என்ன? இந்தியாவோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, 100 gigawatt ஆஃப் நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி பை 2047. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா ஜெண்டர் டைவர்சிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. யாரை? ஆர்என் நச்சம்மை. நெக்ஸ்ட் நியூஸ் தாரிக் ரஹ்மான் அவர் என்ன அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. தாரிக் ரஹ்மான் அந்த சேர்மன் ஆஃப் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியோட சேர்மனாக இருந்திருக்காரு. அவர் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷாக வந்து அப்பாயிண்ட் ஆயிருப்பார். இவர் எத்தனாவது பிரைம் மினிஸ்டர்னா 11th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ். தென் பங்களாதேஷ் பற்றி பார்ப்போமா. பங்களாதேஷோட கேபிட்டல் என்ன? டாக்கா. அதோட கரன்சி தாக்கா. இதோட பிரசிடென்ட் யாரு? முகமது ஷைப்துயின். பிஎம் வந்து நம்ம இப்போ தான் அப்பாயிண்ட் ஆயிருக்கு. பிரைம் மினிஸ்டர் யாரு? தாரிக் ரஹ்மான். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? இன்டர்நேஷனல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், IDM பை டேன்னுவாங்க. இதில் மேத்தமெட்டிக்ஸ் டே இல்லைனா பை டேன்னுவாங்க. இது எப்போ வந்து எந்த டேட்டில் வந்து நடக்குதுன்னா 14th March வந்து எவ்ரி இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இதை யார் ப்ரொக்ளைம் பண்ணுறதுனா யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் கீழே தான் வந்து 2019 கீழே தான் ஒரு ப்ரொக்ளைம் ஆயிருக்கு.
ஃபர்ஸ்ட் அப்சர்வ் எப்போ ஃபர்ஸ்ட் அப்சர்வ் குளோபலி ஆயிடுச்சுன்னா 2020 தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது. இதோட தீம் என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹோப் தான் இதோட தீம். தென் கொஸ்டின்ஸ் பார்ப்போமா. ஹூ இஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் 2026 ஒரு கேம்பெயின் பண்ணுறான். யாருன்னா பங்கஜ் திரிபாதி. வாட் இஸ் டேக்லைன் ஃபார் இந்த கேம்பெயினோட டேக்லைன் என்ன? சுனியா பஜோரா அப்னோ சான்றது தான் வந்து இதோட கேம்பெயின். இந்த கேம்பெயின் வாஸ் லான்ச் ஆன் விச் டேட்? எந்த டேட்னா 5th March 2026 தான் இந்த கேம்பெயினோட டேட் ரிலீஸ் பண்ணுறாங்க. தென் ஸ்போர்ட்ஸ் ஏஸ் அவார்ட் 2026 வந்து நம்ம பார்த்தோம்ல. இது வேறு அவார்டு வந்து எங்கே கொடுக்க போகிறாங்கன்னா மும்பையில் தான் கொடுக்க போகிறாங்க. ஹூ ஆன் த ஏஸ் ஆஃப் ஏசஸ் அவார்டு யார் வாங்குறதுன்னா மேரிகோமோ ஷாஷிம் மாலிக்கும் வாங்குறாங்க. விச் டீம் ஆன் த நேஷனல் டீம் ஆஃப் த இயர் அவார்டு வந்து யார் வாங்குறதுனா இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம். ஓடிஐ ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஆன் த நேஷனல் டீம் ஆஃப் த இயர் வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க. தென் why did the Iran withdraw from the FIFA World Cup? FIFA World Cupல இருந்து ஈரான் ஏன் வித்ரா பண்ணுறாங்க? ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் பிட்வீன் யூஎஸ்ஏக்கும் ஈராக்கும் நடந்திருக்கும். ஸோ அதனால் இவன் எந்த குரூப் கீழே வருவானா? குரூப் ஜி கீழே வருவான். ஒன் ஹோஸ்ட் கண்ட்ரி ஆஃப் FIFA வேர்ல்ட் கப் யார் ஹோஸ்ட் பண்ணுறதுனா யூஎஸ்ஏ, கனடா, அப்புறம் என்ன பார்த்துருப்போம், பிரேசில் பார்த்துருப்போமா. அப்போ 3 பேர் சேர்ந்து தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. தென் லூட்டினன்ட் ஜெனரல் தீராஜ் சேத் வில் பிகம் த வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக வந்து அப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. இஸ் கரண்ட் ரோல் என்ன? சிஓஜி இன் சதர்ன் ஏர் கமாண்டோட ஜிஓசியாக வந்து இவரோட கரண்ட் ரோல் இருக்கு. விச் யூனியன் மினிஸ்டர் டிட் ஹி சர்வ்? எந்த யூனியன் மிஷன் கீழே இவர் சர்வ் ஆகலாம்னா அங்கோலா UNAVEM 3 கீழே தான் வந்து இவர் வந்து சர்வ் பண்ண போறாரு. அப்புறம் ரேசாபே பார்த்தோம்ல, ரேசாபே லான்ச் ஏ ஏஜென்ட் ஸ்டுடியோ எங்கன்னா FTX 2026 வந்து லான்ச் பண்ண போகிறான். இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் யூஸ்டு ஃபார் எதுக்குன்னா பேமெண்ட் ஆட்டோமேஷனுக்காக. இந்த பில்ட் யூசிங் விச் SDK நம்ம தான் பார்த்தோன்னே கிளாடு ஆந்த்ரோஃபோபிக்ன்ற ஒரு டெக்னாலஜி வச்சு தான் இதை வந்து பண்ண போகிறான், இந்த ஏஐ டெக்னாலஜி. நெக்ஸ்ட் சம்ரிதி கேந்திரா இனிஷியேட்டிவ் யார் லான்ச் பண்ணுறதுனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தான் லான்ச் பண்ணுறான். பேஸ்ட் ஆன் விச் நெட்ஒர்க்? பாரத் நெட் கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தான் பண்ணுறான்னா ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுறான். அந்த இனிஷியேட்டிவ் பேர் சம்ரிதி கேந்திரா இனிஷியேட்டிவ். ஃபைட்டல்னு பார்த்தோம். ஃபைட்டல்னா என்ன? ஃபிசிக்கல் ப்ளஸ் டிஜிட்டல் தான் ஃபைட்டல். ஆப்ரேஷன் ஒயிட் ஹேமர்ன்றது யார் கனெக்ட் பண்ணானா DRA. ட்ரக் என்ன ட்ரக் சீஸ் பண்ணுறாங்கன்னா அசோஸ்பைரலம் லா ரிலேட்டட். இதோட லா எது கீழே வருதுன்னா NDPS ஆக்ட் 1985 கீழே தான் வருது. தென் KSRCTC இருக்காங்கல்ல, கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு தாவணி சப்தனான்ற ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறான். எதுக்குன்னா விஷுவலி இம்பேர்டு பேசஞ்சர்ஸை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக. எத்தனை பஸ்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறான்? 200 பஸ்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறான். என்ன அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா PSU நேஷனல் அவார்டுன்றது ரிசீவ் பண்ணியிருக்கான் இந்த வருஷம். தென் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சிம்போசியம்னு ஒன்று எங்கே நடக்க போகுதுன்னா, என்ன வெனியில் நடக்க போகுதுன்னா நியூ டெல்லியில் நடக்க போகுது. இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா NCAM அண்டர் MEIT கீழே தான், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நடக்க போகுது. இதோட ஃபோக்கஸ் என்ன? 3D பிரிண்டிங் இன் டிஃபென்ஸில் வந்து 3D பிரிண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. தென் OCWC உமன் ஒரு நேஷனல் டேலாக் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறதுனா இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் தான் வந்துருக்காங்க. இதோட ஹெல்ப்லைன் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க போல 1930. லா கவர்னிங் சைபர் கிரைம் வந்து இந்த எந்த ஆக்ட் கீழே வருதுன்னா IT ஆக்ட் 2000 கீழே தான் வருது. அப்புறம் பாரத் விஸ்தாரன்றது ஒரு ஏஐ எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு கொரிஸ் கொடுக்கறதுக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா பட்ஜெட் 2026-2027 அப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது அலோகேஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 150 crores பண்ணியிருக்காங்க. டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்ம் கீழேனா AI பேஸ்டு DPA பிளாட்ஃபார்ம் கீழே தான் வந்து இதை பண்ணியிருப்பாங்க. IO of 2026 was held in which state? இந்த ஃப்ளோரிகல்ச்சர் பார்த்துருப்போம். ஃப்ளோரிகல்ச்சர் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்திருக்கும்னா சிக்கிமில் நடந்திருக்கும். விச் ஆர்ச்சிட் வாஸ் சோல்டு 40,000? எந்த ஆர்ச்சிட் சோல்ட் ஆயிருக்குன்னா குயின் ஆஃப் ஆர்ட்ன்றது தான் சோல்ட் ஆயிருக்கும். ஹூ ஆர்கனைஸ் ஈவெண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வர NRCOன்ற வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். தென் டென்மார்க்கு HIV எலிமினேஷன் நம்ம தான் பார்த்தோம்ல, HIV டிரான்ஸ்மிஷன் மதர் டு சைல்டோட HIV எலிமினேஷனும் சிஃபிலிஸையும் வந்து எலிமினேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சர்டிஃபிகேட் யாருக்கு கொடுப்பான்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் கொடுப்பான். இதோட க்ரைட்டீரியா என்னன்னா less than 50% 1000 பர்த் அதுக்கு வந்து நமக்கு வந்து மதர் டு சைல்டு HIV இல்லைனா சிஃபிலிஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு க்ரைட்டீரியா. தென் பால்டேந்தர் ஷா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள் அப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. எந்த ஏஜ்னா 35ல. என்ன பார்ட்டி கீழே வருவார்னா RSP பார்ட்டி கீழே தான் வருவார். ஸ்பெஷல் ஃபேக்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் மதேசி கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் இவர். தென் யோகா மகோட்சவ் என்ன பார்த்துருப்போம், 100 days இருக்குது. அதுக்காக வந்து ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுவாங்க. எங்கன்னா விஜயன் பவன் நியூ டெல்லியில். இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் MDNIY அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. என்ன கேம்பெயின் லான்ச் பண்ணுறாங்கன்னா 100 days 100 cities-ன்ற ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுறாங்க. ஹிக்கல்ன்ற இந்தியா கம்பெனியோ DSL ஏவியேஷனோ MOU சைன் பண்ணுறாங்க. இதுக்கு இந்தியன் கம்பெனி பேர் என்னன்னா ஹிக்கல் டெக்னாலஜி.
பார்ட்னர்ஷிப் கண்ட்ரி யாருன்னா ஃப்ரான்ஸ். டிஎஸ்எல் ஏவியேஷன் வந்து ஃப்ரான்ஸோடது. எதுக்குன்னா ஏர்கிராஃப்ட் வந்து காம்பனண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. எதுக்குன்னா ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டோட ஏர்கிராஃப்ட் காம்பனண்ட்டை வந்து நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. ஆர்எம் நச்சமைன்னு ஒருத்தவங்க பார்த்தல ஒரு உமன், அவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் டு நியூக்ளியர் பிளான்ட் ஹெட்டாக வந்து அப்பாயிண்ட் ஆகுறாங்க. இது எந்த ஆர்கனைசேஷன்னா NPCIL கீழே வருவாங்க. இந்தியா நியூக்ளியர் டார்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 GW ஆஃப் 2047 கொடுத்துருக்காங்க. தென் தாரிக் ரஹ்மான்றவங்க அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ் அப்பாயிண்ட் ஆகுறாங்க. அவர் எந்த பார்ட்டிக்கில் வருவார்னா BNP பார்ட்டிக்கில் வருவார். அவரோட ப்ரெடிசிசர் யாருன்னா முகமது யூனஸ் தான் பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவரை சேஞ்ச் பண்ணிட்டு தாரிக் ரஹ்மான் வந்து சேஞ்ச் ஆகுறாரு. கேபிட்டல் சிட்டி ஆஃப் பங்களாதேஷ் டாக்கா, அதோட கரன்சி தாக்கா. இன்டர்நேஷனல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் என்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுவோம்னா March 14 தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இதோட தீம் என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹோப் தான் இதோட தீம். நோன் ஆஸ் பைடே. நம்ம தான் பார்த்தோம்ல, பைனா இது பைடே 22/7 இதோட வேல்யூ பைடே. தேங்க்யூ.